என் அன்பு தோழமை உறவுகளே, இன்று நாம் புனித பிரான்சிஸ்கு சவேரியாருடைய திருவிழாவை கொண்டாடுகின்றோம். இவரை பற்றி பேச வேண்டும் என்றால் நாம் நிறைய பேசிக்கொண்டே போகலாம். ஏனென்றால் அவருடைய நற்செய்தி வாழ்வு, நற்செய்தி பணி அந்த அளவுக்கு அமைந்திருக்கின்றது. திருத்தூதர் தோமையாருக்கு அடுத்தபடியாக இந்தியாவிலே மக்கள் மனதிலேயே நற்செய்தியினுடைய தாக்கத்தை ஏற்படுத்தியவர்களில் மிக சிறந்தவர்தான் புனித பிரான்சிஸ்கு சவேரியார். அவருடைய திருவிழாவை கொண்டாடுகின்ற நாம் உங்கள் அனைவருக்குமே என்னுடைய திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி அவருடைய வாழ்க்கையோடு மிகவும் ஒத்து காணப்படுகின்றது. எவ்வாறு என்று பார்த்தோம் என்றால், இன்றைய நற்செய்தியிலே இயேசு 72 சீடர்களை நற்செய்தி பணிக்காக அனுப்பி வைக்கின்றார். அப்போது அவர் கூறுகின்றார், அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு என்று. அதே போலத்தான் புனித பிரான்சிஸ்கு சவேரியார் ஸ்பெயின் நாட்டிலிருந்து இந்தியாவிற்கு வருகின்றார் நற்செய்தியை பணியை ஆற்றுவதற்காக. இந்த இந்திய நாட்டிலேயே நிறைய இடங்கள் இருக்கின்றன, நிறைய மக்கள் இருக்கின்றன. ஆனால் அறுவடையோ மிகுதியாக இருக்கின்றது. ஆனால் இவர் ஒருவராக வந்து மக்களிடையே நற்செய்தி பணியை ஆற்றுகின்றார். மறைபரப்பு பணி என்பது மிகவும் சுலபமான பணி கிடையாது. அதற்காக தங்களே அவர்கள் தியாகம் செய்ய வேண்டும். அதற்காக தங்களே அவர்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதாவது அவர்கள் அனைத்தையுமே இழந்து கொண்டு மறைபரப்பு பணியை ஆற்ற வர வேண்டும். தங்களுடைய உறவுகள், நண்பர்கள், வீடு, சொந்தம், பந்தம் இவற்றை அனைத்தையுமே மறந்துவிட்டு ஆண்டவருடைய அந்த பணியை மனதில் வைத்து அவர்கள் செல்ல வேண்டும். இங்கே வருகின்ற பொழுது அந்த இடம் எவ்வாறாக இருக்கும் என்று அவர்களுக்கு தெரியாது. எந்த வகையான மக்கள் இருப்பார்கள் என்று அவர்களுக்கு தெரியாது. எந்த மொழியை பேசுவார்கள் என்று தெரியாது. எப்படிப்பட்ட கலாச்சாரம் என்று தெரியாது. ஆனால் இவற்றை எல்லாம் அவர்கள் கற்று தேர்ந்து மக்களை ஒன்றிணைத்து ஆண்டவருடைய பணியை ஆற்ற வேண்டும். அவ்வளவு கடினமான அந்த பணியை பிரான்சிஸ் சவேரியார் நிகழ்த்தினார். இயேசுவை மக்களுக்கு அறிவித்தார். நிறைய மக்களை ஆண்டவரிடத்திலே கூட்டிக் கொண்டு வந்தார். திருமுழுக்கு கொடுத்து மக்களை மனமாற்றத்திலே ஈடுபட்டார். தன்னுடைய ஆன்மாவை அவர் மட்டும் காப்பாற்றிக் கொள்ளவில்லை, மாறாக பிறர் மக்களையும் ஆன்மாவை காப்பாற்றுவதில் அவர் நற்செய்தி பணியாற்றினார். எனவே பிரியமானவர்களே, நம் ஆண்டவராய கடவுளுக்கு நன்றி கூறுவோம். புனித பிரான்சிஸ்கு சவேரியாரை நம்முடைய நாட்டிற்கு அனுப்பி நற்செய்தி பணியை ஆற்றியதற்காக நாமும் அவரை போல நம்முடைய ஆன்மாவை காப்பாற்றிக் கொள்வது மட்டுமல்லாமல் பிறருடைய ஆன்மாவை காப்பாற்றிக் கொள்வதற்காக நற்செய்தி பணியை ஆற்றுவோம். புனித பிரான்சிஸ்கு சவேரியார் நமக்காக தொடர்ந்து பரிந்து பேசுவார், நமக்காக மன்றாடுவார். ஆமென்.